ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். டீக்கு சைட் டிஷ்னால் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஆனியன் பக்கோடா தான். ஆனியன் பக்கோடானா வெளியில் தான் நல்லா வரும்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஆனால் வீட்டில் சரியான மெத்தடில் செஞ்சால் அதை விட கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணலாம். சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இப்படி மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். இது பக்கோடாவுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும். ரொம்ப திக்காக ஸ்லைஸ் பண்ணாதீங்க. இப்போ இதை நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம். கையால் இப்படி பசையும் போது வெங்காயத்துலேருந்து நேச்சுரல் மாய்ஸ்சர் ரிலீஸ் ஆகும். அது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்படி பண்ணுறனால தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி பக்கோடாக்குள்ளே வெங்காயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாகி இருக்குது. இப்போது இதில் 6 இல்லை 7 பல் பூண்டு கொஞ்சம் இடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சம் பொடியாக நறுக்குன இஞ்சி, இது டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணும். அடுத்து ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்பைஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. அடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். அடுத்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் மிளகாத்தூள், பூண்டு, இஞ்சி, சோம்பு இது எல்லாமே சேர்த்துருக்கனால அந்த வெங்காயத்தோடு நல்லா கோட் ஆகணும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால் 1 நிமிஷம் போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 கப்பு அரிசி மாவு தான் பக்கோடாவுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி. அடுத்து கொஞ்சம் இல்லை நிறைய கருவேப்பிலை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இப்போ முக்கியமான ஸ்டேஜ், தண்ணி ஊற்றி மாவு மாதிரி பண்ணக்கூடாது. கையால் இப்படியே நல்லா பசைஞ்சிக்கோங்க. வெங்காயத்துலேருந்து வர மாய்ஸ்சரே போதும். அதுலேருந்து வர தண்ணியே நமக்கு கரெக்டாக ஆகிடும். அது பத்தலைன்னா நம்ம தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தெளிச்சிக்கோங்க. தண்ணி நிறையா போயிடக்கூடாது, அப்புறம் கன்சிஸ்டன்சி மாறிடும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பசைஞ்சிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தா தண்ணி தேவைப்படுற மாதிரி தோணும். ஆனால் அவசரப்பட்டு உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. ட்ரையாக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க, அதுவும் கடைசியாக. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. பக்கோடாவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அந்த சூடான எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்து இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. இது சின்ன டிப்ஸு தான், இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆயில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா சேரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சூடாக இருக்கிற எண்ணெயில் இது போட்டுடலாம். ஃப்ளேம் லோவில் தான் இருக்கணும். இப்போ கையால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி லூஸாக ஆயிலில் விடுங்க. டைட்டாக உருட்டி போடாதீங்க. அப்போ தான் ஆனியன் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும். ஃப்ளேம் மீடியமில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் பொரிச்சா வெளியில் சீக்கிரமாக கலர் வந்துடும். ஆனால் உள்ளே வெங்காயம் நல்லா குக் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப லோ ஃப்ளேம்னால் ஆயில் அதிகமாக குடிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் செட் ஆகியிருக்கு, கலரும் மாறி வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் பொரிச்சாதான் டேஸ்ட்டும் டெக்ஸ்டரும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஆயில் சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா கிறிஸ்பினஸ் கரெக்டாக இருக்கும். ஆனால் வெறும் சவுண்டு குறைஞ்சிருச்சுன்னு உடனே எடுக்கக்கூடாது. கலரும் பார்க்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் அப்புறம் தான் எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நான் எல்லாம் வெளியே எடுத்துடுறேன். இது எடுத்ததும் டிஷ்யூ மேலே இல்லைன்னா ஸ்டீல் பிளேட்டில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சா இன்னும் கிறிஸ்பினஸ் மெயின்டைன் ஆகும். அவ்வளோதான், நம்ம ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமும் இல்லை, பெருசாக இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை. ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமாக பண்ணினா ரிசல்ட்டு ரொம்ப நல்லா வரும். முதல் தடவை பண்ணுறவங்களும் ஈஸியாக பண்ணலாம். டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ டீயும் ரெடி, பக்கோடாவும் ரெடி. இதை சூடாக இருக்கும்போதே தான் சாப்பிட்ணும். பக்கோடா இப்போவே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆனாலும் கிறிஸ்பினஸ் நல்லா மெயின்டைன் ஆகும். அதுதான் இந்த மெத்தடோட ப்ளஸ் பாயிண்ட்டு.
ஈவினிங் பசிக்கும்போது இப்படி ஒரு டீயும் வெங்காய பக்கோடாவும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையே இல்லை. கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இப்படி டேஸ்டி ரெசிபீஸ்க்கு சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching. I'll see you next time.